இது போக யார் யாரையெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ப தகாதவர்கள் சொல்லி ஒரு லிஸ்டே சொல்றா. அதுல யார் யாரெல்லாம் முதல்ல வரான்னு பார்த்தோம்னா, கல்லாத மாந்தரையும் கடுங்கோபத் துரைகளையும் காலம் தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் துயர்க்கு உதவாத தேவரையும் சுருதி நூலில் வல்லா அந்தணர் தமையும் கொண்டவனோடு எந்நாளும் வலது பேசி நல்லால் போல் அருகி இருக்கும் மனைவியையும் ஒரு நாளும் நம்ப ஓனாதே அப்படின்னே சொல்றார். இது யார் யார சொல்றாருன்னா, கல்லாத மாந்தரையும் படிப்பறிவில்லாதவர்களை நிச்சயமாக நம்பக்கூடாது. கடும் கோபத்துறைகளையும் அப்படின்னு சொன்னா, கடும் கோபம் கொள்ளக்கூடிய முதலாளிகளை நம்பக்கூடாது. காலம் தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் சொல்றார். அதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா, அது வருவதற்கு முன்னதாகவே அந்த ஐடியா எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லாத ஒரு அமைச்சரையும் நம்பக்கூடாது. ஒரு அவசரத்திற்கு உதவாத, ஒரு துன்பத்திற்கு உதவாத தேவர்களையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தல என்ன சொல்றார் பாருங்க, சுருதி நூலில் வல்லா அந்தனர் தமையும்னு சொல்றார். சுருதி நூல் அப்படின்னு சொன்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவா. இந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நல்லபடியாக படித்து தேராத ஒரு அந்தனரை நம்பக்கூடாதுன்னு சொல்றார். அவர் என்னதான் அந்தனர் ஜாதியிலே பிறந்திருந்தாலும், அந்தனராக இருந்தாலும் கூட வேதத்தினுடைய பொருளை சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதி நூல்களை நன்றாக கற்றறிந்திருக்க வேண்டும். அப்படி கற்றறியாத ஒரு அந்தனரையும் நம்பக்கூடாது. அதே மாதிரி கொண்டவனோடு எந்நாளும் வலது பேசுகிறார். அதாவது தன்னை மணந்து கொண்டு வந்தவனோடு எப்ப பார்த்தாலும், அதாவது ஒரு மனைவியானவள் ஒரு கணவன் கிட்ட எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டு, எப்ப பார்த்தாலும் வேற காரியத்துல கண்ணா இருக்காம, எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த மனைவியையும், அவ பக்கத்திலேயே இருந்தா கூட அவளையும் நம்பாதே அப்படிங்கிற மாதிரி அந்த விவேக சிந்தாமணி நூலானது சொல்கிறது.